எழுதி வச்சீங்கப்பா, யாருமே பக்கத்துல வர முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து 5 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஐயோ சான்ஸே இல்லைங்க. அவங்களோட பேட்டிங்கை விட பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு. பூம்ரா வந்து 4 விக்கெட்டு. எல்எஸ்ஜியோடைய மெயினே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டாப் ஆர்டர் தான். அந்த டாப் ஆர்டரே வந்து செஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். யாரை எப்பப்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பக்காவா ஹர்திக் பாண்டியா யூஸ் பண்ணாரு. பேட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஆனா வந்து சூரியகுமார் யாதவ் அவருடைய கேமை வந்து பர்ஃபெக்டா பண்ணாரு. ரெகில்டன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கேமை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. தகுதியுள்ள டீம்னு சொல்லலாங்க. இன்னைக்கு வின் பண்ண மும்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்றேன், இந்த டீம் ஃபைனல் போகும். கப் அடிக்குமா என்னன்னு அன்னைக்கு டே தான் முடிவு பண்ணோம். ஆனா இந்த டீம் வந்து பிளே ஆஃப்ல 4 டீம்ல ஒரு டீம் எழுதி வச்சுங்க, மிஸ்ஸே ஆகாதுங்க. ஏன்னா இவங்க தொடர்ந்து 5 மேட்ச் வின் பண்ணாங்கல்ல, அந்த 5 மேட்சும் அவங்களுடைய எஃபோர்ட் இருக்குல்ல, செம்ம கம்பேக்குங்க. இந்த மாதிரி ஒரு கம்பேக், அதாவது 10வது இடத்துல இருந்து ஒரு 1.5 வாரம் முன்னாடி 10வது இடத்துல இருந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாப் ஆஃப் தி டேபிள்ல செகண்ட் பிளேஸ் போயிருக்காங்க. தொடர்ந்து 5 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. 5 மேட்ச் 2 ரன் நல்லபடியா வின் பண்ணிருக்காங்க. 5 மேட்ச்லயும் பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஃபார்ம் அவுட்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா பூம்ரா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள். மும்பை இந்தியன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்காங்க. அவங்களோட வெற்றியை தடுத்து நிறுத்த இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. இனி வந்து அவங்க விளையாடக்கூடிய மீதி மேட்ச் எல்லாத்தையுமே வின் பண்ணாங்க அப்படின்னா டாப் ஆஃப் தி டேபிள் அவங்க தான் இருப்பாங்க. பூம்ரா வந்து டாப் ஆஃப் தி பவுலிங் விக்கெட் அதிகமாக எடுத்த பர்பிள் கேப் வந்து பூம்ரா கையில இருக்க போகுது. அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேப் ஹோல்டரா மாற போறாரு. இதெல்லாம் நடக்க போகுது. மும்பை இந்தியன்ஸ் கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.